ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் வீட்டு கல்யாணத்தில் மட்டன் தால்ச்சா சாப்பிட்ருப்பீங்க. வீட்டில் வெஜ் தால்ச்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு டைம் நான் மட்டன் தால்ச்சா எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி வீடியோஸ் போடுறேன். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 2 தக்காளி 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் தால்ச்சா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா சுள்ள நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த வேகிற அளவுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மல்லி புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த கத்திரிக்காய் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து மற்ற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருக்கேன்ல, அதில் புளியை மட்டும் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, பெரிய ஸ்பூனால். சேர்த்து ஒரு கிளறி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த பருப்பில் நான் புளி, கருவேப்பிலை, மல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதை இந்த காய்கறியில் இதில் சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு கிளறி விடுங்க. ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. சூப்பரான வெஜ் தால்ச்சா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களை ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.